ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஓல்டு புக்கில் பாருங்கள். எக்ஸாம் கண்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, விஷ்பர் அப்படின்னா டு ஸ்பீக் இன் லோ டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷிப் அப்படின்றது த சவுண்ட் ஆஃப் அ பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நியூ புக் எடுத்துட்டோம் அப்படின்னா சில ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் புக்கில் அங்கங்கே இருக்குது. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படின்றது தெரியும், கில்ல இருக்கும். பியர் அப்படின்னா கேவ், ஃபாக்ஸ் அப்படின்னா ஹோல், ரேபிட் அப்படின்னா ஹோல், ஹார்ஸ் அப்படின்னா ஃபார்ம், கோட் அப்படின்னா ஷெட், ஐபிஸ் அப்படின்றது லேக்கில் இருக்கும். மங்கி அப்படிங்கிறது கிளிம்ஸ், அதாவது ஏறும், கிளைம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்குரில் அப்படின்றது பேபின்னு சொல்லுவோம், அதோட குட்டிகளை. டைகர் அப்படின்றதோட குட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்னா கப் அப்படின்னு சொல்லுவோம். யூபூப்பா அப்படின்றத சிக், வல்ச்சர் அப்படின்றதோட குட்டியும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக். கோட் அப்படின்றத கிட், ஊல்ஃப் அப்படின்றது பப், ஃபாக்ஸ் கப், யாக் கல்ஃப், ஜீப்ரா ஃபோல், எலஃபண்ட் கல்ஃப், லைன் கப், டக் டக்லிங், பிக்லெட், கென் சிக். ஸோ இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம்னா எதிர்பார்க்கலாம். கன்ஃபியூஸ் ஆகும், இதில் எளிமையாக இருக்கும் பார்க்குறதுக்காக, நான் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். திஸ் ஆர் தட் அப்படின்றத நம்ம சிங்குலரில் ஒரு ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நியரில் இருக்கிறத திஸ்னும், தேட் அப்படின்றது ஃபேர், அதாவது தூரமாக இருக்கிறத சொல்லுவோம். தீஸ் அண்ட் தோஸ் அதே சேம் தான், பட் ப்ளூரலில் இருக்கும்போது சொல்லுவோம். ஸோ தீஸ் அப்படின்றத நம்ம நியருக்கும், தோஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபேர், நம்ம தூரமாக இருக்கிறத சொல்லுவோம். மந்த்ஸ் இன் எ இயர், டோட்டலாக 12 மந்த் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்லிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் பார்த்துக்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டேஸ் ஆஃப் வீக் டோட்டலாக 7 இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. வென் டு யூ ஸ்லீப் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, ஐ ஸ்லீப் அட் நைட். அதாவது நல்லா பாருங்கள், அட் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா நைட் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணும்போது. பட் ஐ ஸ்லீப் இன் த மார்னிங், இன் த ஆஃப்டர்நூன், இன் த ஈவினிங். ஸோ எல்லா இடங்களையும் நம்ம இன் போடுறோம். எந்த இடத்துல அப்படின்னா நைட் வரும்போது அட் போடுறோம். சரியா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு கிராமர் தான். பட் இதை நம்ம கொஷினில் கேட்கும்போது நம்ம எழுதுறதுக்கோ இல்லை நம்ம நாலேஜ் வைஸ்க்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இங்கிலீஷ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட content. Okay, thank you so much for all.